அந்த ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம அனுப்பிச்சி விட்ருந்தேன் இல்லையா, அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா தெளிவாக புரியும். ஓகேயா? அதை கவனித்ததுக்கப்புறமா அதில் போடாத சில கணக்குகள் மட்டும் நான் உனக்கு பயிற்சி 1.1ல் நான் உனக்கு போட்டிருக்கேன். இதை கவனிச்சுக்கோ, பார்த்துக்கோ. ஓகே, ஃபஸ்ட்டு சாப்டர் பேர் உறவுகளும் சார்புகளும். ஓகே, ஏற்கனவே சாப்டர் பேர் உனக்கு தெரியும், உறவுகளும் சார்புகளும். தெளிவாக தெரியுதா? ஓகே, பயிற்சி 1.1 ஃபஸ்ட்டு கணக்கில் A கிராஸ் B மற்றும் B கிராஸ் A காண்க. கார்ட்டீசியன் பெருக்கல் கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். A B அப்படின்னு கொடுத்துருந்தா கண்டிப்பாக 2 கணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஓகேயா? A உறுப்புகள் Bயிலும் உறுப்புகள் கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், A கிராஸ் Bயோ B கிராஸ் ஏவோ கண்டுபிடிக்க முடியும். அப்படி நம்ம டைரெக்டாக கொடுக்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல AB என்ன முதல்ல தெளிவாக கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் A கிராஸ் B B கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ A இருக்குது, B இருக்குது. இப்போ A கிராஸ் B நான் கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம அம்புக்குறி வரைபடம் கூட போட்டுக்கலாம். இந்த மெத்தடும் உனக்கு வந்து வீடியோவில் காமிச்சோம். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி. இப்போ நான் A இந்த சைடில் எழுதியிருக்கேன், B இங்கே எழுதியிருக்கேன். பார்த்துக்கோங்க, இந்த 2 ஒன்றும் சேர்ந்து 2,1 வரிசை ஜோடிகளை எப்படி எழுதணும், ப்ராக்கெட்டுக்குள்ளார நடுப்புற நம்பருக்கு நடுப்புற கமா போட்டு பிரித்து எழுதணும். இதுதான் வரிசை ஜோடிகளை எழுதக்கூடிய முறை. இப்போ A கிராஸ் Bயோட உறுப்புகளில் எல்லாமே என்ன இருக்கும், வரிசை ஜோடிகளாக இருக்கும். இந்த முன்னாடியும் பின்னாடி என்ன இருக்கும், இந்த ப்ராக்கெட் இருக்கும். சரியா? இதை விட்டுட்டிங்கன்னா இது தப்பு. ஓகேயா? இப்போ நான் ஏயோட உறுப்புகள் இங்கே, பியோட உறுப்புகள் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ 2 ஒன்றும் சேர்ந்து 2,1. அப்போ 2 - 4 சேர்ந்தா 2, -4. அதே மாதிரி -2,1 -2, -4 3,1 3, -4. இந்த மாதிரி எழுதினா உனக்கு ஈஸியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எழுதிட்டு A கிராஸ் Bயை கண்டுபிடி. அடுத்து B கிராஸ் A. B இங்கே எழுதிக்கோ, A இங்கே எழுதிக்கோ. ஓகே, அப்போ 1 2 சேர்ந்தா 1,2. 1 - 2 சேர்ந்தா 1, -2. அடுத்து 1,3. அடுத்து இந்த நம்பரோட சேர்த்தா -4,2 -4, -2 -4,3. ஓகேயா? A கிராஸ் B B கிராஸ் A இன்னொன்று கேட்டிருக்கிறாங்க. நான் அதை எழுத மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னு சொன்னால் A கிராஸ் Aவும் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, A கிராஸ் Aவும் கேட்டிருக்கிறதுனால A கிராஸ் Aவை நான் கடைசியாக தான் நான் பார்த்தேன். A கிராஸ் Aவும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ A கிராஸ் Aனா ஏயோட A, அதை நான் இங்கே வரையலை, நீங்கள் வேணும்னா இங்கே போட்டுக்கோங்க சைடில். ஏயோட உறுப்புகள் என்ன, 2 -2 3. இங்கே அதே மாதிரி எழுதிக்க, 2 -2 3. இப்போ 2ஓட 2 சேர்த்து என்ன வரும், 2,2 வருதா? அடுத்து 2ஓட -2, அடுத்து 2ஓட 3, அடுத்து -2ஓட 2, -2ஓட -2, -2ஓட 3, 3ஓட 2, அப்புறம் 3, -2, 3,3. இந்த மாதிரி உனக்கு அட்டவணை மெத்தடில் இதை நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மெத்தடில் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இங்கே உறுப்புகள் எழுதுறது உனக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆகிடும். அப்போ கேட்டிருக்க 3 கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணியாச்சா, முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். A = B = P, Q. ஏயும் பியும் சமம், அது ரெண்டும் என்ன, P, Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ ஏவும் P, Q, பியும் P, Q. அப்போ ரெண்டையுமே எழுதிட்டோன்னு சொன்னால் இதுலேயும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், 3 விஷயங்களை கண்டுபிடிக்க போகிறோம். A கிராஸ் B, A கிராஸ் A, B கிராஸ் A. ஓகே, A கிராஸ் B ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏயும் P, Q தான், பியும் P, Q தான். ஏயும் என்ன எழுதிருக்கோம், அதான் B எழுதியிருக்கேன். அதனால் இதில் வந்து நமக்கு ஆன்சர் ஒரே ஆன்சர் தான் எல்லாத்துலேயும் வரப்போகுது. தெளிவாக புரியுதா? ஏன்னா ஏயும் பியும் சமம். அதனால் A கிராஸ் B என்ன வருதோ அதுதான் B கிராஸ் A வரும், அதுதான் A கிராஸ் Aவும் வரும். இது 2 புள்ளிகளை 2ஐயும் இணைச்சி நமக்கு புள்ளியாக மாற்ற, வரிசை ஜோடியாக மாற்ற தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எழுதணும், ப்ராக்கெட் போடணும், 2 நடுப்புற கம்மா போடணும். இந்த மாதிரி எழுதி எல்லாத்தையும் ஒரு பெரிய செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும். முடிஞ்சு போச்சு. அடுத்து தேர்ட் சப்டிஷன் பாருங்கள். A = M, N, B = வெற்றுகணம். ஏயோட வெற்றுகணத்தை நம்ம சேர்த்தோம்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்னா வெற்றுகணம் தான் கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகேயா? ஒரு நம்பர் கூட 0 பெருக்கணும், 0 தானே கிடைக்கிது. அதே மாதிரி ரெண்டினுடைய கார்ட்டீசியன் பெருக்கல் என்ன வரும்னா வெற்றுகணம். அப்போ A கிராஸ் B வெற்றுகணம், B கிராஸ் A வெற்றுகணம். பட் A கிராஸ் A நம்ம கண்டுபிடிக்கலாம். A கிராஸ் A என்ன, AMN எழுதுங்க, இன்னொரு வாட்டியும் AMN எழுதுங்க. ஏன்னா A கிராஸ் A, M, M, அடுத்து M, N, N, N. ஸோ இதை உறுப்புகளை கொண்டு வந்து நம்ம எழுதுறோம். ஓகேயா? இந்த மாதிரி இதை வைக்க நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 4th கணக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா 2nd 3rd உங்களுக்கு வீடியோவில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. வீடியோ பார்த்து நீங்கள் தெளிவாக எழுதிக்கங்க. கொஞ்சம் நேரம் மட்டும் மேத்ஸுக்கு ஒதுக்குனீங்க அப்படின்னு சொன்னால் செம்ம சூப்பராக நீங்கள் வந்து மேத்ஸ் கணக்கு போட நீங்கள் ரொம்ப கணக்கில் புளியாயிடுவீங்க. சரியாம்மா? அதனால் அந்த வீடியோ நல்லா பாருங்கள், ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகே, 4th கணக்கு அதில் போடாத சம் 4th கணக்கு. A = 5,6, B = 4, 5, 6, C = 5, 6, 7. ஏபிசியை நமக்கு டைரெக்டாக கொடுத்துருக்காங்களா? ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்ப்போம்.
A cross A equal to B cross B intersection C cross C என காட்டுக. ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A cross A equal to B cross B வெட்டு நமக்கு என்ன தெரியும்? பொதுன்னு தெரியும். C cross Cக்கு நமக்கு சமம்னு சொல்லி காட்டணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க A cross Aவை நான் எடுத்து எழுதிக்கிறேன். A cross A எழுதுறீங்க இல்லையா? A இங்கே எழுதுனா இங்கேயும் ஏவே எழுதிக்கங்க. அப்போ என்ன பண்ணணும்னா A cross Aங்கும் போது 5,5 5,6 6,5 6,6 A cross Aவை எழுதியாச்சா? இது மட்டும் தான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறது? சமன்பாடு 1 எடுத்துக்கிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 விஷயங்களை கண்டுபிடிக்கணும். முதல்ல B cross Bயை கண்டுபிடிக்கணும், அப்புறம் C cross Cயை கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரெண்டுக்குமான பொதுவை கண்டுபிடிக்கணும், இன்டர்செக்ஷனை கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு B cross Bயை கண்டுபிடிச்சிக்கலாம். B cross B நான் இங்கே எழுதலை, ஆனால் உனக்கே தெரியும். ஓகே, எப்படி எழுதுவீங்க? 4 5 6 இந்த பக்கம் 4 5 6 இந்த மாதிரி போட்டு நமக்கு ஈஸியாக என்ன பண்ண முடியும்? இந்த வரிசை ஜோடுகள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பார்த்திக்கோங்க, என்னென்ன பாயிண்ட் வரும்? 4,4 4,5 4,6 கரெக்டாக? 5,4 5,5 5,6 6,4 6,5 6,6 இதில் நான் இங்கே எழுதலை, டைம் வேஸ்ட்டு. நான் டைரெக்டாக B cross Bயில் எழுதியிருக்கேன். C cross Cயும் இதே மாதிரி தான். இங்கே வந்து 5 6 7 இங்கேயே 5 6 7 போட்டு இதே மாதிரி நம்ம என்ன பண்ண வரிசை ஜோடிகள் அமைச்சோம்னு சொன்னால் நமக்கு இது கிடைக்கும். இப்போ இது ரெண்டும் தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இது ரெண்டையும் சேர்க்கக்கூடிய ஒரு செயல் என்னங்க? இன்டர்செக்ஷன். அப்போ இது ரெண்டுக்கு பொது என்னன்றதை பார்க்குறோம். அப்போ இந்த உறுப்புகளை பாரு. 4,4 இங்கே இருக்கா? இல்லை, இது இல்லை, இது இல்லை. 5,4 இல்லை, ஆனால் 5,5 இருக்குது, இங்கேயும் இருக்குது. 5,6 இங்கே ரெண்டுலேயுமே இருக்குது. 6,5 இருக்குது, 6,6 இருக்குது. அப்போ ஆக மொத்தம் 4 உறுப்புகள் தான் ரெண்டுக்கு போகுது. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதணும்? B cross B intersection C cross C equal to 5,5 5,6 6,5 6,6 எழுதணும் இல்லையா? அது சமன்பாடு 2. இப்போ ஆல்ரெடி சமன்பாடு 1 வச்சுருக்கோம். சமன்பாடு 2ஐயும் சமன்பாடு 1ஐயும் கம்பேர் பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக A cross A equal to B cross B intersection C cross C அப்படின்றது நமக்கு நிரூபணம் ஆகும். சரியா? இதை நெக்ஸ்ட் பேஜில் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, B cross B equal intersection C cross C ரெண்டுக்கு பொதுவான உறுப்புகள் எழுதியிருக்கோம். சமன்பாடு 2ன்னு வச்சுருக்கோம். 1 மற்றும் 2லிருந்து A cross A equal to B cross B intersection C cross C என நிரூபணம் ஆகிறது. சரியா? ஓகே, இப்போ 5வது கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். 5வது கணக்கு என்ன அப்படின்னு சொன்னால், A கொடுத்துருக்காங்க, B கொடுத்துருக்குறாங்க, C கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? D கூட கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்குறாங்கன்னா, A intersection C cross B intersection D is equal to என்ன நிரூபிக்கணும்? A cross B intersection C cross D அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். ஓகேயா? இது ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ஃபுல்லாக நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன், LHS. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா, A intersection C cross B intersection D நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். இதை எடுத்தோடனே டேரெக்டாக என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் இப்போ நம்ம செய்ய முடியும். அதாவது A intersection C, ஏக்கும் சிக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள். இது ரெண்டுக்கு பொதுவாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3. முதல் ஸ்டெப் வந்துருச்சா? அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? B cross Dயை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ B cross Dனா என்ன அர்த்தம்? B intersection C, B intersection D இங்கே தான் கிராஸ் இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து இன்டர்செக்ஷனாக ஏக்கும் சிக்கும் போது, இங்கே B intersection Dனா Bக்கும் Dக்கும் போது, கடைசியாக ரெண்டுக்குமான கார்ட்டீசியன் பெருக்கல் நம்ம செய்ய போகிறோம். இப்போ B intersection Dனா Bக்கும் Dக்கும் என்ன பொதுவாக இருக்குது? 3 5, இங்கேயும் 3 5. அப்போ நம்ம என்ன எழுதணும்? 3,5. இது கண்டுபிடிச்சாச்சு, இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இதனால் பெருக்கல் கண்டுபிடிக்கணும். அதாவது A intersection C into B intersection D. இது ரெண்டுக்கும் நமக்கு தான் தெரியும் இல்லையா? எப்படின்னா எழுதுவீங்க? A இங்கே எழுதிக்குவீங்க, அதாவது A intersection C இங்கே எழுதிக்குவீங்க, இதை இந்த பக்கம் எழுதிக்காங்க. இப்போ எப்படி எழுதுவீங்க? 3,3 நமக்கு அழகாக தெரியும். 3,3 வரிசை ஜோடிகளை எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு 3,3, அடுத்து 3,5 முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கணும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக சேர்த்து சமன்பாடு 1. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரைட் ஹேண்ட் சைடுக்கு நான் போக போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாகவே என்ன இருக்குது அப்படின்னா, A cross B
இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? ஏ கிராஸ் பியை கண்டுபிடிக்க போகிறேன். ஏ கிராஸ் பினா என்ன? ஏக்கும் பிக்குமான கார்ட்டீசியன் பெருக்கல். கொஞ்சம் நீங்கள் செய்ய உனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அந்த அட்டவணைலாம் போடாமல் டைரெக்டாக போட்டுக்கலாம். எப்படி போடலாம்? முதல்ல 1 கூட 2, 1 கூட 3, 1 கூட 5 கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 கூட 2, 2 கூட 3, 2 கூட 5. அடுத்து 3ஓட 2, 3ஓட 3, 3ஓட 5. இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள். முதல்ல 1, 2, அடுத்து 1, 3, அடுத்து 1, 5. முடிஞ்சு போச்சா? அடுத்து 2, 2, 2, 3, 2, 5. முடிஞ்சிச்சா? ஓகே, உனக்கு இங்கே எழுதுனா உனக்கு தெரியாது, நான் அடுத்த லைனில் எழுதிக்கிறேன். அடுத்து 3, 2, 3, 3, 3, 5. முடிஞ்சு போச்சு. அடுத்து சி கிராஸ் டி எழுத போகிறோம். சி கிராஸ் டி. சி இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. சியில் 2 உறுப்புகள், டியில் 3 உறுப்பு இருக்குது. இப்போ நான் டைரெக்டாக பார்த்தே நான் எழுதிக்கிறேன். முதல்ல அங்கே இருக்க என்ன இருக்குது? 3. அப்போ 3ஓட 1, 3ஓட 3, 3ஓட 5. அடுத்து 4ஓட 1, 4ஓட 3, 4ஓட 5. முடிஞ்சிச்சா? இது 2 தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? 2க்குமான இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்டர்செக்ஷனாக என்ன? பொது. 1,2 இங்கே இல்லை, 1,3 இங்கே இல்லை, 1,5 இல்லை, 2,2 இருக்கா? இல்லை, 2,3 இல்லை, 2,5 இல்லை, 3,2 இல்லை, 3,3 ஓகே, 3,3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்புறம் என்ன இருக்குன்னா 3,5 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ வேறு எதுவுமே நமக்கு பொதுவாக இல்லாதனால 3,3, 3,5 இதை சமன்பாடு 2. ஏற்கனவே லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு சமன்பாடு 1, ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக சேர்ந்தால் சமன்பாடு 2. இப்போ 1 மற்றும் 2 எழுதிக்கலாமா? 1 மற்றும் 2 இப்போ நமக்கு என்ன தெரியுது? இது 2 சமம் இல்லையா? அப்போ ஆகவே என்ன நமக்கு நிரூபணமாகிறது? ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி என நிரூபணமாகிறது. சரியா?